யுவர் ஆனர், இந்த ஆளு பிரபஞ்சத்துல என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ அப்பவே பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுடுத்து. கருணையின் அடிப்படையில கூட இவனுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பே கொடுக்கப்படாது. இது வரைக்கும் எக்ஸாமின் பண்ண விட்னஸ் எல்லாம் விட்டுருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விட்னஸ் செத்து போனானே ஜீவா, அவன் வீடியோல தன்னுடைய மரண வாக்குமூலத்துல கிளியரா தன்னை கொன்னது அக்யூஸ்ட் தான் சொல்லியிருக்கான். செத்து போன ஒருத்தன் தனக்காக சாட்சி சொன்னது லோகத்திலே இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். யுவர் ஆனர், இட் இஸ் a pre-planned, premeditated, motivated, cold-blooded murder. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கூட குறைஞ்சபட்ச தண்டனைங்கிறது என் தாழ்மையான கருத்து. That's all, Your Honor. அரசாங்க வக்கீல் உங்களை பத்தி சொன்னதுக்கு நீங்க ஏதாவது மறுப்பு தெரிவிக்க விரும்புறீங்களா? இருந்தா தானே Your Honor தெரிவிப்பார். You please sit down. உங்க தரப்புல நீங்க சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? இந்த கேஸ்ல வாதம் தான் இருக்கு, பிரதிவாதம்னு எதுவும் இல்ல. இதை வச்சு கூட தீர்ப்பு சொல்லிட முடியும். இருந்தாலும் தெரியாம கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். உங்க தரப்புல யாரையாவது விசாரிக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சட்ட உதவி வேணுமா? உங்களுக்காக வாதாட யாருமே இல்லையா? நான் இருக்கேன் யோன. I'm there. சக்கரவர்த்தி சார் வந்துட்டார்ல, இனிமே களை கட்டிட்டோம். Oh, thank you my friend. Good officer, please. என்ன ராகவன், how are you? அதே கேஸா? ஆமா. யோ, என்ன இது தெஃப்ட்க்கு 376 போட்டுருக்க? அது ரேப். தெஃப்ட்க்கு 380. எப்போ கத்துக்க போற? கத்துக்கவே மாட்டே நீ. சரி பண்ணி சார். எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்க. இப்பயாவது படிச்சு கத்துக்கோ. என் கட்சிக்காரர் சார்பா மேமோ. சரிங்க சார். யா. யுவர் ஆனர், திடீர்னு மிஸ்டர் சக்கரவர்த்தி வந்து இவரை கட்சிக்காரங்கிறார். இவர் ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பரிச்சயம் உண்டா? இவருக்கு இவர் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கட்சி இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் நவ. ஏன் உங்களுக்கு அதுல ஏதாவது போஸ்டிங் வேணுமா? பொருளாளர், செயலாளர், தலைவர், அதுவும் வேண்டாமா? What else do you want? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எந்த அடிப்படையில் வக்காலத்து வாங்குறீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி? இந்த மாதிரி ஆளுக்கு. ஓ, ஓகே. அப்பாவிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதுல? யாரு இந்த ஆள் அப்பாவியா? எஸ். அப்பாவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கல. யார் நானு? ஓகே மிஸ்டர் அனந்தராமன், உங்க வழிக்கே நானும் வரேன். பாவாத்மான்னு வச்சுப்போமா, இல்ல ஜீவாத்மா, பரமாத்மா, எந்த ஆத்மா வேணும்? மிஸ்டர் அனந்தராமன், நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மால நம்பிக்கை இருக்கணுமே. இல்லனா ஆத்துல இருந்து ஸ்ரீஸ்வரத்தை குழைச்சு நெத்தியில கோட போட்டுட்டு கோட்டுக்கு வருவீடா? இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பேசுவோமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவர் தான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர். லண்டன்ல பாரட்லா படிச்சுட்டு இப்படி ஒரு கொலைகாரன் ஒரு கன்ஃபர்ம்டு குற்றவாளிக்காக ஆஜராறல, ஆச்சரியமா இல்ல? ஹே, வெயிட் a minute my friend, wait a second. நீங்க எப்படி கன்ஃபர்ம் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அங்க உட்கார்ந்திருக்காரு இல்லையா, அவர் சொல்லணும், நம்ம கேட்கணும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க இங்க இருந்து அவரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு பதிலா கரெக்டா யுவர் ஆனர் உம்மா ஜோலியை மட்டும் பார்த்தா போதும். அதே மிஸ்டர் அனந்தராமன், நம்ம நாட்டுல மட்டும் அவங்க வேலையை தவிர மத்தவங்க வேலையிலேயே இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்கீங்க. Why is that? Now can I proceed your honor? Proceed. Thank you your honor. இந்த கேஸ் முழுக்க ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அரசு தரப்பு விட்னஸை நான் இப்போ cross examine பண்ண விரும்புறேன். With your permission of course. Permission granted. Thank you your honor. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? அதான் பெரியவா சொல்லிட்டார்ல, என்ன ப்ரொசீட் பண்ண சொல்லி போய் உட்காருங்க, கூப்பிட்டப்ப வந்தா போதும். கோ, நான் என் வேலையை பார்க்கணும்ல. என்னது? ஹலோ, நான் சூடா இருக்கும்போதே விட்டஸ் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் என்ன கேள்வி கேட்கணும் நான் மறந்துடல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. கோன் கூப்பிடுங்க. சுப்பையா. அவர்தாங்க கொலை பண்ணாரு. வெயிட். முதல்ல சத்தியம் பண்ணணும் மிஸ்டர் சுப்பையா, அப்புறம் தான் போய் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த பாருங்க, this book பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. You can take the book now. அவர் கொலை பண்ணதை 2 கண்ணால பார்த்தேங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சொல்லி கொடுத்ததுங்கிறாரே, என்னுடைய சாட்சியங்கள்லாம் சொல்லி கொடுத்ததை சொல்றவா இல்ல, மட்டும் தானே நடந்ததை பார்த்துட்டு உண்மையை சொல்றவா. That's very interesting. அதனால தான் உங்க விட்னஸ் மிஸ்டர் சுப்பையா இங்க வந்தோடனே என்ன சொன்னார்? மிஸ்டர் தேவன் தான் கொலை பண்ணாரு, அதை நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு சொன்னாரு. சொன்னீங்கல்ல? ஆமா சார். So the same மிஸ்டர் சுப்பையா மர்டர் நடந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாரு? மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு, யாரோ திடீர்னு பின்னாடி அடிச்சாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. ரைட்? இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், போலீஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சொன்னீங்களா இல்லையா? அது ஞாபகம் இல்லைங்க. செலக்டிவ் அம்னீஷியா, உங்களுக்கு உண்மையெல்லாம் மறந்துருமே. ஓகே மிஸ்டர் சுப்பையா, இதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். வெல். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. இப்போ சொல்லுங்க. தெரியலங்க. நோ, இப்போ தெரியல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சுப்பையா? என்னையாவது உங்களுக்கு தெரியுதா? நல்ல சாட்சி. வாட் மிஸ்டர் அனந்தராமன்? யோ, ஐ விட்னஸ் இஸ் a blind witness. மிஸ்டர் சுப்பையா, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம்ல. கண்ணாடி வாங்க பணம் இல்லைங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்.
100 rupees. வெறும் 100 ரூபாய்க்கு பவர் கிளாஸ் வாங்க முடியாத இந்த மிஸ்டர் சுப்பையா 14,000 ரூபாய்க்கு ரீசெண்டா கலர் டிவி வாங்கியிருக்காரு. எங்க இருந்து வந்தது இந்த பணம்? எங்க இருந்து? Your Honor, this is totally irrelevant to this case. No. I'm afraid you're wrong, Mr. Anantharaman, as always. This is very much relevant to this case. Just listen. Mr. Subbaiya, Mr. தேவனுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஃபீஸ், பொய்சாட்சி சொல்றதுக்கு ஃபீஸ் 14,000 rupees. ஒரு கலர் டிவி. நான் டிவி வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல சுப்பையா, நீங்க கேபிள் நெட்வொர்க்ல இருந்து தனியா லுக் போட்டு எடுத்து உங்க கலர் டிவில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டாம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஓகே you can go now. போய் வீட்ல கலர் டிவி என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு உங்க கலர் டிவி எல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல. go. ஆர்டர். Therefore, Your Honor, இந்த மாதிரி irresponsible people கொடுக்கிற பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ்னால மௌனமா இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் தேவன் குற்றவாளி ஆயிட முடியாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவசரப்பட்டு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்க்கு வந்துராதே. Really? இன்னொரு முக்கியமான விட்னஸ் இருக்கு. யாரு அந்த மர்டரான விக்டிம் தானே? கூப்பிடுங்க அவரை. Your Honor, அந்த வீடியோ டேப் இங்க ப்ரொடியூஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. No problem, take your time. அடுத்த திங்கட்கிழமை வாய்தா பண்றேன். எவிடன்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Thank you, Your Honor. See you on Monday, Ananthu. உருப்படியான விட்னஸ் ஏதாவது கொண்டு வாங்க. சேட்டா, நான் தான். அது மிஸ்டர் சக்கரவர்த்தி நம்ம கேஸ உடைச்சிட்டாரு. என்னையா சொல்ற? வந்து விவரம் சொல்றேன் சேட்டா. போச்சுட்டீங்க. நான் நேர்ல வரேன் சேட்டா. என்ன சொல்றேன்? வரேன் சேட்டா. வந்துட்டே இருக்கேன். எதுக்கு வரணும்? I'll call you this time, baby. என்கிட்ட சொல்லவே இல்ல. லாஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லிக்காம ஓடி போய்ட்ட. இந்த Okay, தடவை take care. No, Bye. I got my card. Hello, Chakravarti. Oh, hello sir. Good morning. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? ஆமா, அவங்க யாரு? அது வந்து யாரும் இல்ல, நாடோடி தண்டர். எனக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது சார். ஆனா நீங்க வரீங்கன்னு நான் காலையில 9 மணில இருந்து வெயிட் பண்ணேன். அரைவல் டைம் 11 o'clock தானே? என்ன சார், உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். ஓகே பாலு, get the car man. Come on. வாங்க சார், ப்ளீஸ். தேவன் ஏதாவது சொன்னாரா? அவர் என் முகத்தை சரியா பார்த்தாருன்னா கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டபர்ன் மேனா இருக்காரு சார் அவரு. நீங்க இந்த போன்ல எனக்கு சொல்லனா நான் இந்த கேஸை எடுத்து நடத்திருக்க மாட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுந்து நீங்க இப்போ வெளியே கொண்டு வர சொல்றது நீங்க ரெண்டும் முரண்பாடா இருக்கு. அதான் எனக்கு புரியல, என்னது? சண்டிகர்ல எந்த சேட்டா ரகு கொல்ல வந்தானோ அந்த சேட்டா ரகு தான் நம்ம நாட்டுல பல பேரோட பட்னி சாவுக்கு காரணமா இருக்கிறவன். சேட்டா ரகு தேவனுக்கு தான் தனிப்பட்ட முறையில எதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டோட எதிரி. ஓ அப்படியா? புறப்பட்ட இடம் வேற வேறையா இருந்தாலும் எங்க ரெண்டு பேருடைய லட்சியமும் ஒண்ணுதான். ஆமா, நான் தேவனை இப்ப பார்க்கணுமே, பார்க்க முடியுமா? என்ன பார்க்க முடியுமாவ? சார் நீங்க யாரு, என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா ஜெயில் வார்டன்ல இருந்து அத்தாரிட்டிஸ் வரைக்கும் அப்படியே கியூல வந்து நிக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் அன்அஃபிஷியலா வந்திருக்கேன். எதுவும் முறையா தான் நடக்கணும். இத்தனை வருஷமா நார்த்ல இருந்தீங்க, மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் தான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் அதே மின்னும் ரத்னம் அப்படியே இருக்கீங்க சார். Anita, are you taking it down? Huh? Yes, sir. No, don't worry about that. Leave it to me. Sir? என்ன? What happened? Somebody... வணக்கம் சார். I'll call you back, sir. Yes? டே நந்தா, அவர்தான் வக்கீல். இவரா? சந்தேகமா? உங்களெல்லாம் சொல்லி தப்பு இல்ல. கருப்பு கோட் போட்டாதான் வக்கீல், ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்துல தொங்க விட்டாதான் டாக்டர்னு உங்களை எல்லாரையும் பழகி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உட்காருங்களேன். பரவாயில்லைங்க. What can I do for you? நம்ம பசங்களை ஒரு கொலை கேஸ்ல இருந்து ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன் சார். கொலையா? யாரை கொலை பண்ணீங்க? இல்ல சார், இனிமேல் தான் சார் பண்ணணும். பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பா பதில் சொல்றீங்க. ஐ லைக் இட். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். எப்போ கொலை பண்ணாலும், கழுத்து நெரிச்சோ அருவாள்ல வெட்டியோ எப்படி கொலை பண்ணாலும் தனி ஆளை மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த தனி ஆள் மேல ஃபோக்கஸ் ஆகி கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். எப்பவும் ஒரு 4-5 பேரா சேர்ந்து பண்ணுங்க. அப்பதான் யார் வெட்டி உயிர் போச்சு, எப்படி போச்சு, ஹோல்சேலா போச்சா,
இன்ஸ்டால்மெண்ட்ல போச்சான்னு தெரியாம கேஸ் ரொம்ப சிக்கலாயிடும். இந்த இடியாபத்து நுனி எது அடி எதுன்னு தெரியாம கச்சா முச்சான்னு இருக்கும்ல, அதே மாதிரி கேஸும் ஒரே சிக்கலாகி நீங்க எல்லாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல ஹாப்பியா வெளியே வந்துடலாம். அடுத்த கொலைக்கு ரெடி ஆயிடலாம். What do you say? நாங்க கொலைகாரங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்ககிட்ட இவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்களே, உங்களை நிச்சயம் மறக்க மாட்டோம். அப்படியே எங்களை ஜாமீன் எடுத்து நல்லா வக்கீல் பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு இன்னொரு வக்கீல்? நான் தான் இருக்கனே. செத்த அப்புறம் எங்களை எப்படி ஜாமீன் எடுப்பீங்க? அனிதா சிரோன், உன்னை கொலை பண்ண வரல என்னதான் கரெக்ட்பா. அதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சிருக்கிற முன்ஜாமீனை நான் என்ன பண்ணட்டும்? உங்களெல்லாம் கோர்ட் வாசல்ல காணணும்னு நான் எவ்வளவு பதறி போயிட்டு தெரியுமா? என்னடா கிரைம் ரேட் எல்லாம் கம்மியாகி போச்சா, எல்லாம் திருந்திட்டானுங்களா, நம்மளாம் ஆஃபீஸை பூட்டிட்டு ஆப்கானிஸ்தான் போக வேண்டிய நிலைமை வந்துருமான்னு நான் அனிதா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். What do you say, அனிதா? Sit down, Anita. Sit down. Sit down. Good. என்னால உங்களை பார்க்காமலே கரெக்டா சுட முடியும். நீங்களும் கூலிக்காக செய்யற கொலையை நான் சும்மா பொழுதுபோக்கா செஞ்சுட்டு போயிடுவேன். இதுக்கு என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களை சுட்டு கொன்னா வெளியே வர்றதுக்கு முன் ஜாமீனும் இருக்கு. கோ போய் உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க. இது வரைக்கும் வக்கீல் சக்கரவர்த்தி இந்த கேஸ்ல 95% தான் இன்வால்வ்டா இருந்தாரு. இன்னில இந்த 100% இன்வால்வ் ஆயிட்டாருன்னு போய் சொல்லுங்க. Go. Get out of here. Out. Bunch of parasites. வலி விடியா? யோ தள்ளியா தள்ளியா வலி விடு வலி. இது சரிப்படாது. வேற பொட்டி எப்போ வரும்? பொட்டியா? டாக்டர் பிரகாஷ் படம். யோ நீ நினைக்கிற மாதிரி அந்த படம் இல்லையா? அந்த படம் இல்லையா? இது வெட்டு குத்து விழுந்த படம். இத பாத்தீங்கன்னா ஆச்சாட்ட வந்துரும், ஓடி போய் கைய மாத்திரா ஓடு. நேர சுடுகாட்டு போடு. ஓடா. சைலன்ஸ் சைலன்ஸ். போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ ஒரே ஒரு வார்த்தை, சாக போற எந்த ஒரு மனுஷனும் போய் சொல்ல மாட்டான். சத்தியமா சொல்றேன். என்ன 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 கொலை பண்ணது? என்ன கொலை பண்ணது? அலெக்ஸ் தேவன். Your Honor, my learned friend for the defense, Mr. சக்கரவர்த்தி உட்பட நாமெல்லாம் பார்த்தது ஒரு சாதாரண வீடியோ படம் இல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் கடைசி சில நிமிஷங்கள். நம்ம இத்தனை நேரம் கேட்டது அவன் கடைசி மூச்சிலேந்து வந்த குரல். தன்னுடைய மரண வாக்குமூலத்துல கூட இவரை போல ஒரு சாமர்த்தியமான வக்கீல் வந்து சந்தேகத்தை கலப்பிடுவாளோன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதானோ என்னவோ, சாக போறவன் யாரும் பொய் சொல்ல மாட்டான்னு குரல் கொடுத்துட்டு போயிட்டார். Yes. என்ன? Your Honor, with your permission. எதுக்கு? Can we see the video cassette again, please? இது சினிமா தியேட்டரா மறுபடியும் பார்க்கிறதுக்கு? Mr. Ananthaman, I know what I'm doing. கோர்ட் டைத்தை வேஸ்ட் பண்ணாதே. கோர்ட் டைம் யார் வேஸ்ட் பண்றாங்க ஆர்குமென்ட் நீங்க அப்புறம் எத்தனை முறை பார்த்தாலும் இந்த விட்னஸ் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. Mr. Ananthaman, I blew your first case. I can do the same with the second. You just sit back and watch now. Your Honor, can we watch the tape again? Permission granted. Thank you, Your Honor. I'll read a plate now. Rewind, man. Rewind. Hurry up. Yeah. எப்படியோ அவன் உன்னை Stop. இப்போ எதுக்கு நிறுத்த சொன்னேன்? இது இவரோட வாய்ஸா? அத பத்தி உங்களுக்கு என்ன? இது இவரோட வாய்ஸா? இந்த போர்ஷன்ல இருக்கு. இல்ல. Just sit down. Your Honor, please listen to me. எல்லாரும் இவரோட ஃபேஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த இடத்துல மட்டும் வேற யாரையோ பேச வச்சு மிஸ்டர் தேவனை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. வித் யுவர் பெர்மிஷன் நானே இதை கொஞ்சம் மாத்தி பேசி காட்டுறேன். Your Honor, சவுண்ட் கட் பண்ணி பிக்சர் மட்டும் போடுங்க. டேய் எனக்கு கிடைச்சிருச்சுடா. நான் பண்ணதுக்கு என்ன பழி வாங்கிட்டாங்கடா அவங்க. நம்ம போதைப் பொருள் அவங்களோட சேர்ந்து கடத்தினதுக்கு இத்தனை வருஷமா இவங்களோட சேர்ந்து செஞ்சதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதான் அவங்க ஆள் செட் பண்ணி என்ன கொலைகாரன் என்ன குத்திட்டு போயிட்டான். இப்போ போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தை, சாக போற எந்த ஒரு மனுஷனும் பொய் சொல்ல மாட்டான். சத்தியமா சொல்றேன். என்ன கொலை பண்ணது
வக்கீல் அனந்தராமன். அனந்தராமன். Thank you. Just wait please. Your Honor, இந்த கேஸ்ல இன்னும் சில குற்றவாளிகள் இருக்காங்க. அவங்க பேரையும் கேக்குறீங்களா? Everybody, rewind and play please. சத்தியமா சொல்றேன், என்ன கொலை பண்ணது ஆர்டிஸ்ட் தேவயானி, அர்ஜுன், பானுப்ரியா, சிம்ரன், சச்சின் தெண்டுல்கர். சைலன்ஸ். There it is, Your Honor. இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி வச்சுட்டு குரலை மாற்றி பேசி பேரை மாற்றி பேசி ஃப்ரெண்ட் மிஸ்டர் தேவனை மட்டும் இல்லை, பெரிய மகான்களெல்லாம் குற்றவாளியாக்கிடலாம். ஒன் திங் ஐ மஸ்ட் கன்ஃபெஸ், யுவர் ஆனர், எனக்கு இந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் அனந்தராமன் தான். நானா? நீங்களே தான். எஸ் மிஸ்டர் அனந்தராமன், இவர் தான் யுவர் ஆனர். உண்மைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அப்பாவி குரலை கேளுங்கன்னு குரல்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த குரல்ல தான் இந்த கேஸோட அஸ்திவாரமே ஆடி போச்சு. I just can't thank him enough. Now that everything is very clear on the table, Your Honor, justice is in your hands. இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சிகளையும் சான்றாவணங்களையும் மேலும் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள தேவன்தான் இந்த கொலையை செய்தார் என்று தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. The benefit of doubt is always given to the accused. எனவே இந்த நீதிமன்றம் தேவன் குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து அவரை விடுதலை செய்கிறது. Thank you, Your Honor. Thank you very much. Mr. Devan, all the best. ஓய் அனந்து, அதுபடி உங்க பேரை கரெக்டா கொஞ்சம் சொன்னா. Hey, section ஞாபகம் இருக்கா கரெக்டா? 380 sir. Good. Thank you very much. Thank you.